கேமரா முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறாரு. கேமரா ஆன் பண்ண போகிறாங்க, கரண்ட் ஆஃப் ஆனவுடனே அந்த கேமராமேன் சொல்கிறாரு, உன்ன மாதிரி இந்த மூஞ்சியெல்லாம் வந்து கேமராவில் போட்டாக்கா கரண்ட்டே ஆஃப் ஆகும், இந்த விடியா மூஞ்சி உன்னெல்லாம் யாரையா படுத்துருவோம். என்டி ராமராவ் எவ்வளோ பக்தி வேஷங்கள் போட்டாரோ அதுக்கு நேர் எதிர் நாகேஸ்வரராவ். நாகேஸ்வரராவ் பயங்கரமான நாத்திகர். இந்திய வரலாற்றிலேயே மிக நீண்ட காலம் கதாநாயகனாகவே நடித்த ஒரே நடிகர். பல பேர் வந்து தான் பெரிய எளிமையான வாழ்க்கை வாழ்றதெல்லாம் கதை விட்டாங்க. உண்மையான எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் தன்னுடைய வேலைகளை தானே கவனிச்சுட்டு எடுத்திங்கன்னா அந்த எளிமையான வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருந்தோம்னு எடுத்திங்கன்னா என்டி ராமராவ். ஒரு ஹிந்தி தெரியாது நினச்சிக்கிட்டு அவரை சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இந்திரா காந்தி கிட்ட அந்த அதிகாரி வந்து இவர் சொன்னதை வந்து மாற்றி சொல்கிறார், ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஹிந்தியிலே அந்த மாதிரி சொன்னார், நான் இதை சொன்னால் அவன் இதை சொல்கிறான். அதிகாரி ஆடிவிட்டார். இந்தியாங்கிறவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ராஜீவ் காந்தியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறார். போனாக்க ராஜீவ் காந்தி அவரை கேவலப்படுத்திட்டார். உனக்கு வேறு வேலை இல்லையா, போய் வேலையை பாரு, இங்கே என்ன நின்றுட்டு இருக்கிற, எனக்கு எடுபடி வேலை பார்க்கறதுக்கு அவனை சீஃப் மினிஸ்டராக பண்ணிடுறப்போ அப்படின்ட்டு தகவல் போனப்பறம் தான் நான் ஆந்திராக்காரன்னா உனக்கு தொக்கா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே அடுத்த நாள் கட்சி ஆரம்பித்தார். அடுத்த நாள் கட்சி ஆரம்பித்தார். ஜூன் மாதம் ஆரம்பித்தார். ஜனவரி மாதம் சீஃப் மினிஸ்டர். அம்மா இறந்த உடனே பாடியை வச்சுக்கிட்டு அந்த அம்மா உட்காந்துக்குச்சு. அந்த நேரத்தில் அவருடைய மூத்த மகன் ஹரிகிருஷ்ணா ஊரில் இல்லை. ஊர்லேருந்து வந்த உடனே இந்த அம்மாவில் எந்திரிச்சு போரியா இல்லைன்ட்டார், துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மா பெரிய அரசியல் இதெல்லாம் நடத்திக்கிட்டு பெங்காலில் போய் இது பண்ணுற மாதிரி அது பண்ணுற மாதிரி அரசியலில் வந்து தான் என்டிஆருடைய இதுன்னு சொல்லிட்டு நின்றுச்சு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். என்டிஆர் அவர்களுடைய 29வது நினைவு நாள். அவ்வளோ வருஷம் தான் ஆகுது. அவ்வளோ வருஷம் 29 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. என்டிஆர் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு மனிதராக இருக்கார்? அவ்வளோ செல்வாக்கோட இருக்காரான்னு எனக்கு தெரியல. அவரோட ஃபேமிலி, அந்த ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமா உளுந்து போச்சு. அந்த சினிமா கவர்ச்சியெல்லாம் இன்றைக்கி இல்லை. சினிமாவெல்லாம் வந்து தியேட்டர்ஸில் வர்றதுக்கு முன்னாடி மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து அப்போது அது மாதிரி இடங்கள்ல தான் இருக்குது. சினிமா கவர்ச்சி இறங்கிட்டு இருக்குது. முன்ன மாதிரி அந்த செல்வாக்கு அந்த இதெல்லாம் இன்றைக்கி இல்லை. ஓகே, இல்லை. அதனால தான் இருக்குது. அப்படி இந்த சினிமா பார்க்குற உணர்வுகள் இன்னும் ஆந்திராவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமான்றதே வந்து 2 இடத்துல தான் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்னொன்று வந்து ஆந்திரா. அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா பேன் இண்டியான்னு பண்ணிடுறாங்க. ஒரு மொழியில் எடுக்கிறாங்க, எல்லா மொழியிலையும் டப்பிங் பண்ணிடுறாங்க, எல்லா ஸ்டார்ஸையும் போட்டு எடுக்கிறாங்க, எல்லா மொழியில் இருக்கிற ஸ்டார்ஸ். அமிதாப் பச்சன் போன்ற பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் தமிழ் படத்தில் நடிக்க வர்றாங்க. ஏன்னா ஹிந்தி படங்கள் யாரும் எடுக்கிறது இல்லை. மற்ற மொழி படங்கள்லாம் நின்று போச்சு. ஐபிஎல் மாதிரி ஆகிப்போச்சு. கிரிக்கெட் வந்து எந்த நாடு ஆர்டர் போனதுனால இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஹைதராபாத் டீமு, சென்னை டீமு, பெங்கால் டீமு அந்த மாதிரிலாம் போட்டு அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கிரிக்கெட்டை சாப்பிடாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடுறதை பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேயும் பூனாவிலையும் இங்கே தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டில் எங்கேயும் ஆடுறதாங்க. அது மாதிரி தான் கிரிக்கெட் காப்பாற்றப்படுது. ஏன்னா அந்த கேம் யாருமே ஆடுறது இல்லை. ஆஸ்திரேலியாவிலும் கொஞ்சம் க்ரௌடு வருதுன்றாங்க. வேறு எங்கேயுமே இவங்களாம் வந்து இது ஆப்கானிஸ்தான் டீமு அந்த டீமுன்னு பார்த்தா யாரா பார்த்தாக்கா நம்ம ஊர் சைடு பசங்க அந்த ஊர்லேருந்து வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி அந்த கிரிக்கெட்டை எப்படி காப்பாற்றுறாங்களோ அது மாதிரி தான் இன்றைக்கி சினிமாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லா நடிகர்களும் ஒன்றா சேர்ந்து பேன் இண்டியான்னு போட்டு ஒரு படத்தை வந்து பல மொழிகளில் இது பண்ணி டிவிக்கு தான் கொடுக்குறாங்க, தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. என்டிஆருடைய ஃபேமிலி என்டிஆர் அதனால் இந்த என்டிஆர் வந்து இன்னும் அவங்க பழைய மாதிரி அவர் வச்சுருக்காங்களான்னு தெரியல. அவருடைய குடும்பத்தை பொறுத்தவரை அரசியலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு இருக்கார், அவருடைய மருமகன். அதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ணா வந்து ஒரு தடவை நின்னார். அதுக்கப்புறம் அவரும் பல அவருக்கு நெகட்டிவ் ப்ரொபகண்டாலாம் நிறையா வந்ததுக்கப்புறம் அவர் அரசியல் விட்டு போயிட்டார். மற்றபடி அவருடைய குடும்பத்தில் வேறு யாரும் இல்லை. சந்திரபாபு நாயுடு கூட வந்து என்டி ராமராவ் அவருடைய பேரை வச்சுக்கிட்டு அவர் இருக்கல. ஏன்னா என்டி ராமராவுக்கு அவர் மருமகனாக வரும்போது காங்கிரஸில் ஒரு மந்திரியாக இருந்தார். ஓகே, மந்திரியாக இருந்தவரை தான் அவர் மருமகன் ஆகிட்டார். ஏன்னா அப்போ என்டிஆர் வந்து எங்கள் குடும்பத்தில் வழக்கம். அவர் பத்திரிக்கை கொடுக்க வந்தபோது எங்கள் அண்ணனை அழைக்கிறதுக்கு வந்தாருங்க கல்யாணத்துக்கு. நான் கேட்டேன் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு போது சிரிச்சுக்கிட்ட ஈஸ் அ மினிஸ்டர்னார். மினிஸ்டரா அப்படின்னா அப்போ தான் எங்கள் அண்ணன் மினிஸ்டர் ஆகணும் காங்கிரஸ். சந்திரபாபு நாயுடு கல்யாணத்தை அப்போ அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வர்றாரு வீட்டுக்கு சென்னையில். ஆமாம், எங்கள் அண்ணன் வந்து அப்போ மந்திரி. அவருக்கு என்டி ராமராவனுடைய சில பிரச்சனைகளில் வந்து எங்கள் அண்ணன் வந்து சில மத்தியஸ்தம்லாம் பண்ணி சரிப்படுத்தி கொடுத்ததுனால எங்கள் மேலே அவருக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. அதனால் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பத்திரிக்கை கொடுக்கும்போது நான் தான் கூட நின்றுக்கிட்டு இருக்கும்போது
இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு கேட்டபோது ஏன்னா அவருடைய பெரிய மருமகன் வந்து என்னோட வேலை பார்த்தவர். என்னுடைய டிபார்ட்மெண்ட் மருத்துவக் கல்லூரியில் வெங்கடேஸ்வராங்கிறவர் இருந்தார். அதனால் அவர் என்டிஆருக்கு என்ன கொஞ்சம் தெரியும். பெரிய மருமகனுடைய செட்டில் இருந்தவன்ற முறையில் அவருக்கு தெரியும். அவர் பெரிய மருமகன் தான் டாக்டர், இவர் என்ன அப்படின்னு மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்ட மினிஸ்டர்னாரு. உடனே எங்கள் அண்ணன் கேட்டார், என்ன மினிஸ்டர் அப்படின்னாரு. காங்கிரஸில் மினிஸ்டர். அப்போ தான் எங்கள் அண்ணன் சொன்னார், அவர் மினிஸ்டராக இருக்கலாம், கிங்கு நீ தானே அப்படின்னாரு. அது அந்த அளவுக்கு என்டி ராமராவ் அந்த காலத்தில் இருந்தவர். அவர் குடும்பத்தில் அதுக்கப்புறம் அந்த வெங்கடேஸ்வராவும் கொஞ்சம் எம்பியாவெல்லாம் இருந்தார். எல்லாருமே விலகிட்டாங்க, யாருமே இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கும் பாலகிருஷ்ணாவுக்கும் உண்டான நட்பை பற்றி சொல்லுங்கள். ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அது அதாவது ஒரு ரயில் ஸ்நேகித மாதிரி. கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு போனோம். அதுக்கப்புறம் அவர் யாரு நம்ம யாரு அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நான் அவரை பார்க்க வேண்டியது, அவர் என்னை பார்க்க வேண்டியது. அந்த சமயத்தில் கொஞ்சம் க்ளோஸாகவும் என்கிட்ட பழகினார். இப்போ போய் கேட்டால் அவர் யாருன்னு கூட தெரியாது சொல்லலாம். ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கோடிக்கணக்கான பேர் அவர் சந்திச்சிருப்பார். அதில் நான் ஒருத்தன். அப்போ வந்து அவரோட எனக்கு அவர் முக்கியத்துவமாக நான் அடையாளம் தெரியாத ஆளாக இருந்தபோது அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். ஓகே, அதை வச்சுட்டு நம்ம வந்து பாலகிருஷ்ணாவை தெரியும்னு சொல்கிறதுனால. சார், இந்த ஒரு இடத்துல பாலகிருஷ்ணா வந்து அவரோட திரைத்துறையில் ஒரு தெய்வம் அப்படிங்கிற லெவலில் தான் இன்னமுமே மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிருஷ்ணர் வேஷம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்டிஆர் வந்து கிருஷ்ணர் வேஷம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவருடைய புகைப்படத்தை வச்சு தான் கிருஷ்ணராகவே வழிபட்டுட்டு இருக்காங்க. அது அந்த இது இன்னைக்கும் இருக்குது. அது இருக்குது. அதே என்ன மாதிரி சீனியர்ஸ் அங்கேயும் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பற்றியில் என்டிஆரை தெரியுமான்னு தெரியும். ஒன்றா நம்ப மாட்டீங்க, எம்ஜிஆரை பற்றி நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட பேசுவேன். யார் சார் அவருன்னு கேட்பாங்க. முதலமைச்சராக 3 தடவை இருந்திருக்கிறாரு. அதுவே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரு பொண்ணு ரொம்ப பக்கம் ஒரு மாதிரி கேட்டுச்சு. இந்த சரோஜா தேவி கூட எல்லாம் வந்து பாடிக்கிட்டுலாம் இருப்பார், அவராக சார்ந்துச்சு. அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கான மாணவர்கள் பற்றியில் இல்லை. அவங்கெல்லாம் இருந்தாங்க, இப்போ இல்லை. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியல. நேருவை பற்றி தெரியுமான்னா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அதுக்கு மேலே கீழே உண்மையே தெரியல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த அரசியல் ஆர்வங்கள்லாம் இல்லை. அரசியலை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு எது உதவுதோ அதை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறாங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக. ஓகே, தெரிஞ்சுக்க கூட அவங்க விரும்பல. ஓகே, சரி. இப்போது என்டிஆரை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் அவர் அந்த அளவுக்கு வந்து கவனமாக இல்லையோ? ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரே மனைவி, 6 பசங்களோ 7 பசங்களோ. அந்திம காலத்தில் தான் அவர் வந்து அந்த லட்சுமி சிவா பார்வதிங்கிறவங்க வந்து அந்த சிக்கிச்சு. அவர் மனைவி இறந்த பிறகு இது நடக்கும். மனைவி இருந்தவரில் அவர் ரொம்ப ஒழுக்கமாக இருந்தார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர ராவ், என்டி ராமாராவ் 2 பேரும். அவர் நாகேஸ்வர ராவ் க்ளீனாக சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் என் மனைவியை தவிர வேறு யாரையும் நான் பார்த்ததில்ல, ஆனால் என் மகன் அந்த மாதிரி இல்லையே. நாகார்ஜுனோட அப்பா. ஆமாம், நாகார்ஜுனா உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதை தான் சொன்னார். ஏன் நான் ஒருத்தியை தவிர என் மனைவியை தவிர வேறு யாரையும். இன்னொன்று என்ன தெரியுமில்ல, என்டி ராமாராவ் எவ்வளோ பக்தி வேஷங்கள் போட்டாரோ அதுக்கு நேர் எதிர் நாகேஸ்வர ராவ். நாகேஸ்வர ராவ் பயங்கரமான நாத்திகர். ஏன் நாத்திகர் ஆனார்னாக்கா, கேமரா முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டைம் நிற்கிறாரு, கேமரா ஆன் பண்ண போகிறாங்க, கரண்ட் ஆஃப் ஆனவுடனே அந்த கேமராமேன் சொல்கிறாரு, உன்ன மாதிரி இந்த மூஞ்சிகள்லாம் வந்து கேமராவில் போட்டாக்கா கரண்ட்டே ஆஃப் ஆகும், இந்த விடியா மூஞ்சி உன்னெல்லாம் யார் படத்தில் விட்டாங்க. அன்னைக்கு தான் அவருக்கு வந்து இது கோவம், நம்மளுக்கு இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. அன்னையிலேருந்து பக்திங்கிறதே விட்டார். இந்திய வரலாற்றிலேயே மிக நீண்ட காலம் கதாநாயகனாகவே நடித்த ஒரே நடிகர், இந்திய நடிகர் நாகேஸ்வர ராவ். என்டி ராமாராவ் அவரோட புகழோடு இருந்தார். என்ன சொல்ல வரேன்னா, நாத்திகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் வித்தியாசம் நாகேஸ்வர ராவுக்கும் என்டி ராமாராவ். நாகேஸ்வர ராவுடைய குடும்ப வாழ்க்கை இப்போ அமைதியாக இருந்தது. என்டிஆருடைய குடும்ப வாழ்க்கை அமைதியாக தான் இருந்தது. அவருடைய பசங்கள்லாம் பெருசாக வந்தாங்க. நாகேஸ்வர ராவுடைய மகன் வந்து என்டி ராமாராவுடைய மகனை விட பெருசாக வந்தார். நாகார்ஜுனாவும் இவர் பாலகிருஷ்ணாவை கம்பேர் பண்ணி நாகார்ஜுனா பெரிய ஸ்டாராக வந்தார். தமிழ்லாம் பெருசாக வந்தார். பாலகிருஷ்ணாவால் தமிழ்லாம் வர முடியல. நாகார்ஜுனா தமிழ் படங்கள்லேயும் வந்தார், ஓகே, மற்ற மொழி படங்கள்லேயும் வந்தார், ஹிந்திலேயும் வந்தார். அந்த அளவு போனார். ஓகே, இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து அந்த கிருஷ்ண வேஷத்துக்கு என்டி ராமாராவ் வருது, அதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னால் அது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பற்றியில் எடுபடுமான்னு தெரியும். ஓகே, இது நம்ம தமிழக அரசியல்வாதிகளாக இருந்த எம்ஜிஆர், கலைஞர் 2 பேர் கூடமே நல்ல ஒரு நட்புறவில் தான் இருந்தாரா? நல்ல நட்பு. அவங்க அதான்
பாலகிருஷ்ணா கிட்ட பேசும்போது ஒரு தடவை அவர் சொன்னார், ஒன்றுமே புரியல, கலைஞரை வந்து பெரியப்பான்னு கூப்பிடணும், இவரை வந்து பெரியப்பான்னு கூப்பிடணும், இப்படியெல்லாம் நாங்கள் பேச வேண்டியிருக்குது. இவங்களுக்கு இருக்கிற உறவுகளை வச்சுக்கிட்டு நாங்கள் இப்போ அதெல்லாம் பேச வேண்டியிருக்குது, அதெல்லாம் தேவை தான் எங்களுக்கு. அவர் வந்து எம்ஜிஆர் வந்து பெத்தாயினான்னு தான் கூப்பிடுவார் பாலகிருஷ்ணா. அதே மாதிரி இன்னொரு இவரையும் கலைஞர் வந்து இன்னொரு ஆயினான்னு தான் கூப்பிடுவார் அப்பாங்கிற பேர். சார் அது கலைஞர் வந்து தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கு, அதில் ஏதாவது அவர் தெலுங்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஓகே, அது விமர்சனம் மட்டும்தானா? அது வெறும் விமர்சனம். ஓகே, தன்னை தமிழன் காட்டிக்கிறதுக்காக தன்னை யாராவது கண்டுபிடிச்ச போகிறாங்க, தமிழை இல்லைங்கிறத கண்டுபிடிச்ச போகிறாங்கிறதுக்காக அவரை தெலுங்குன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் பாட்டு கிளப்பி விட்ட கதை. கிருஷ்ணதேவராய காலத்தில் வந்தான். ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை தெலுங்கு இல்லையா? ஓகே, அதெல்லாம் வந்து பேசுறது அர்த்தம் இல்லைங்க. ஓகே, அந்த ஆள் தமிழ் எழுதுன மாதிரி இந்த ஆள் எழுதுனானா தெலுங்குன்னு சொன்னோம், எத்தனை பேர் பச்சை தமிழன்டா இவன் கிழிச்சது என்ன? சார் உணவு விஷயத்தில் என்டிஆர் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்ததுனால தான் ஃப்யூச்சரில் அவருக்கு மாரடைப்பெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு இருந்ததாமே. கட்டுப்பாடுன்னுங்கிறது மாதிரி அவரை மாதிரி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியா? எனக்கு தெரியும். அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு, சேலத்தில் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. சாப்பிட்ருக்காரு, வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. நான் அவரெல்லாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நான் தான் சாப்பாடெல்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் இருந்தது. எங்கள் வீட்டுக்கு வந்தார், நாங்கள் கூப்பிட்டோன்னு வந்தார். ஏன்னா சேலத்துக்கு அவருக்கு என்ன கனெக்ஷன்னா, சம்பூர்ண ராமாயணம் படத்தில் அவர் நடித்த போது சேலத்தில் தான் ஷூட்டிங், ரத்னா ஸ்டுடியோவில் நடந்தது. ஆனால் சேலம் அவருக்கு அத்துப்படி, அவ்வளோ நல்லா தெரியும் சேலம். சீஃப் மினிஸ்டராக வர்றார், திரும்பி ஊருக்கு போகிறாரு, செகண்ட் கிளாஸில் ஏறி போகிறார், ஸ்லீப்பரில். செக்யூரிட்டி இவர் லோயர் பர்த்தில், செக்யூரிட்டி மிடில் பர்த்தில் படுக்கிறான். ஜனங்களாக ட்ராவல் பண்ணுறாரு. நான் தான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏற்றினேன். தமிழ்நாடு நானும் அப்போ வந்து அமைச்சராக இருந்த பொண்ணை 2 பேரும் போய் ஏற்றுறோம். பிளாட்ஃபார்மில் வந்து வெயிட்டிங் ரூமில் போய் உட்காரலிங்க. அவர் பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டார் சேலம் ஜங்ஷனில். மக்கள் பார்க்குறாங்க, எல்லோரும் என்டி ராமராவ் மாதிரி இருக்குது, என்டி ராமராவ் மாதிரி இருக்குது. யாரும் நம்பலை. ஒரு ஆள் இப்படி வந்து ஒரு பெரிய நடிகர் நிற்பாருன்னு யாரும் நம்பலை. ஒரு சீஃப் மினிஸ்டர் இருப்பார், அந்த அளவுக்கு எளிமையாக இருப்பார். நான் கேட்டேன், கொஞ்சம் ஈஸியாக தான் பேசினார். ஏங்க இதனால் மற்ற பேசஞ்சர்லாம் டிஸ்டர்ப் ஆவாங்களே, அதை நினச்சி பார்க்கல. பார், ரொம்ப பேர்த்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி வருவானான்னு எல்லாத்துக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. ஆனால் அந்த சந்தேகத்திலே நம்ம மெட்ராஸ் சேர்ந்துருப்போம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவர் இருந்தார். கண்ணால் பார்த்தது இதெல்லாம். காலையில் சீக்கிரம் ஏந்திரிச்சிருவார். அதிகாலை 3:30 மணி, ராத்திரி 7:30 மணிக்கு படுத்துருவார். ஓகே, அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு அவரே தான் தன்னுடைய துணிமணிகள்லாம் துவைச்சி அவரே குளிச்சுட்டு வந்து நின்றுடுவார். 4 மணிக்கு வந்து நின்றாருன்னா 4லேருந்து 5 மணி வரலும் டான்ஸ் ப்ராக்டிஸ். 6 மணிக்கு ஸ்டுடியோ, 6 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரலும் 6 மணி வரலும் ஷூட்டிங். 6 மணிக்கு மேலே நீங்கள் என்ன தலைகள் ஷூட்டிங், நைட் ஷூட்லாம் கிடையாது. பல பேர் வந்து தான் பெரிய எளிமையான வாழ்க்கை வாழ்றதெல்லாம் கதை விட்டாங்க. உண்மையான எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் தன்னுடைய வேலைகளை தானே கவனிச்சுட்டு எடுத்திங்கன்னா, இந்திய நடிகர்களில் வந்து அவ்வளோ பெரிய பிரபலமானதுக்கு பிறகும் அந்த எளிமையான வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருந்தோம்னு எடுத்திங்கன்னா என்டி ராமராவ். இந்த ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறினதுங்கிறது ஒரு ஆக்சிடென்ட்னு எடுத்துக்கலாமா? அது எதிர்பாராத விதமாக தான் அரசியலுக்கு வந்தார். ஓகே, ஏன்னா நாங்கள்லாம் வந்து பேசும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த பத்திரிகை கொடுக்கும்போது நீங்கள் தாங்க ராஜான்னு எங்கள் அண்ணன் சொன்னபோது எல்லாம் சிரிச்சு அப்போ ரொம்ப இதாக சொன்னார், ராஜாராம் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ். தமிழ் தெரியுமா சார்? அழகாக பேசுவார். ஓகே, ராஜாராம் எனக்கு அரசியல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா சேலத்தில் ஒரு மீட்டிங்கில் அவர் பேச வந்தபோது வலமுருஜான் தான் அவருக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு வச்சது. அவர் இங்கிலீஷில் பேசுவார். வலமுருஜானை பற்றி எதுக்கு நிற்கிறேன்னாரு, டிரான்ஸ்லேஷன். நான் தமிழில் பேசுவார், எதுக்கு டிரான்ஸ்லேஷன் போட்டார். 1.5 மணி நேரம் க்ளீனாக சேலத்தில் மீட்டிங்கில் தமிழில் தான் பேசினேன். ஓகே, எந்த பிசுறும் இல்லாமல் பேசினேன். சேலம் சர்க்கிளே இன்றைக்கி வந்து ஸ்டேடியமாக இருக்குது, அந்த இடத்துல தான் அந்த அவருக்கு ஹிந்தி தெரியாது நினச்சிக்கிட்டு அவரை சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இந்திரா காந்தி கிட்ட அந்த அதிகாரி வந்து இவர் சொன்னதை வந்து மாற்றி சொல்கிறார், ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இவருக்கு ஹிந்தி தெரியாது நினச்சிக்கிட்டு டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்லின்னார். சார் ஹிந்தியிலே எந்த மாதிரி சொன்னார், நான் இதை சொன்ன அவன் இதை சொல்கிறான்னு. அதிகாரி ஆடிப்பிட்டார். ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜெயலலிதா, ஆந்திராவை பொறுத்தவரை என்டி ராமராவ், இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் இந்த மொழியை வச்சுக்கிட்டு விளையாட முடியாது. ஜெயலலிதாவுக்கு அது மாதிரி பல மொழிகள் தெரியும், ஏமாற்ற முடியாது. அதே தான் என்டிஆர். உருது தெரியும், இங்கிலீஷ் தெரியும், சப் ரெஜிஸ்ட்ராராக இருந்தவருங்க, கோஆப்ரேட்டிவ் சப் ரெஜிஸ்ட்ராராக வேலை பார்த்தவருங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் தானே சார் அவர் இருந்தது. படித்து பாஸ் பண்ணி வந்து எக்ஸாம் எழுதி சர்வீஸ் கமிஷன் எழுதி பாஸ் பண்ணி வேலை வாங்கினாருங்க. இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது.
சார் அது அஞ்சயாவை அடிச்சது தான் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கான முக்கிய புள்ளி. அஞ்சயாங்கிறவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ராஜீவ்காந்தியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. போனாக்க ராஜீவ்காந்தி அவரை கேவலப்படுத்திட்டார். அவரும் காங்கிரஸ் கட்சியை சொந்த கட்சிக்காரரு. புரோட்டோகால் பிரகாரம் சீஃப் மினிஸ்டர் போய் ரிசீவ் பண்ணணும். உனக்கு வேறு வேலை இல்லையா, போய் வேலையை பாரு, இங்கே என்ன நின்றுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எடுபடி வேலை பார்க்கறதுக்கு அவனை சீஃப் மினிஸ்டராக பண்ணிடுறேன் போ அப்படின்ட்டார். இந்த தகவல் போன பிறகு தான் நான் ஆந்திராக்காரன்னா உனக்கு தொக்கா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே அடுத்த நாள் கட்சி ஆரம்பித்தேன். அடுத்த நாள் கட்சி ஆரம்பித்தார். ஜூன் மாதம் என்னமோ ஆரம்பித்தார். ஜனவரி மாதம் சீஃப் மினிஸ்டர். 6 மாதம் வேர்ல்டு ரெக்கார்டு. டைம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண போட்டு அரசியல்வாதியாக அப்படி சார் இருந்தார். நல்லாவே தான் இருந்தார். நிறையா செஞ்சார். அவர் அசைக்க முடியாத அளவில் தான் இருந்தார். இந்த லக்ஷ்மி பார்வதி எப்படி உள்ளே வந்தாங்கிறது யாருக்கு? நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க ஒரு டீச்சர், வரலாற்று கதையை எழுதுறதுக்கு தான் அவங்க அவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதுறதுக்கு வந்தவங்க தான் அவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு பிறகு தான் பசங்கள்லாம் வந்து அவரை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. பிடிச்சப்போ அவங்க மனைவி உயிரோட இல்லை மனைவி இறந்ததுக்கு பிறகு தான் அது நடந்தது. அந்த அம்மா உள்ளே வந்தவொடனே பசங்கள்லாம் விலகிட்டாங்க. விலகி இது பண்ணிட்டாங்க. அதில் தான் அவருக்கு டிப்ரெஷன் வந்து மாத்திரம் இல்லாமல் அவருடைய நடவடிக்கைகள் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து அவர் பதவி விட்டு இறக்கிட்டாங்க. பதவி விட்டு இறக்குனதுல தான் அவருக்கு டிப்ரெஷன் வந்து. இந்த ஒரு இடத்துல அவரு அந்த லக்ஷ்மி அம்மா மேலே பசங்கள்கிட்ட, அதாவது என்டிஆரோட பசங்கள்கிட்ட ஏதாவது எதிர்ப்பு இருந்ததா? அங்கே பயங்கரமான எதிர்ப்பு. அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்பாவே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவரே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த அம்மா இறந்த உடனே பாடியை வச்சுக்கிட்டு அந்த அம்மா உட்காந்துக்குச்சு. அந்த நேரத்தில் அவருடைய மூத்த மகன் ஹரிகிருஷ்ணா ஊரில் இல்லை. ஊர்லேருந்து வந்த உடனே இந்த அம்மாவில் எந்திரிச்சு போரியா இல்லைன்ட்டார். துரத்தி விட்டு அப்புறம் பசங்க தான் எல்லாம் பண்ணாங்க. ஓகே, அது லக்ஷ்மி அம்மா அப்படிங்கிறவங்க என்டிஆரோட வாழ்க்கையில் ஒரு பிளாக் மார்க்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அம்மா பெரிய அரசியல் இதெல்லாம் நடத்திக்கிட்டு பெங்காலில் போய் இது பண்ணுற மாதிரி அது பண்ணுற மாதிரி அரசியலில் வந்து தான் என்டிஆருடைய இதுன்னு சொல்லிட்டு நின்றுச்சு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அப்புறம் அதோட கிளம்பிச்சு. ஓகே, இப்போ அந்த சமயத்தில் மீடியாக்கள் அந்த மாதிரி தூக்கி விட்டது என்ன கொஞ்சம் நெஞ்சமாக தூக்கி விட்டாங்க. ஆந்திராவே அந்த கையில் போயிடுச்சுங்கிற மாதிரி அது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதுக்கப்புறம் புரிஞ்சு போச்சு. பக்கத்து ஸ்டேட்லாம் போய் கொடுக்குற அளவுக்கு இது அகில இந்திய தலைவரில் அதை காட்டினாங்க. வந்தாக்கா 0. சார், அதே மாதிரி அவரோட கட்சியை இன்னைக்கு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது சந்திரபாபு நாயுடு, அதை ஒத்துக்கலாம். மற்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் அதான் வெங்கடேஸ்வர பாபு இருந்தார். அவருடைய சந்திரபாபு நாயுடுனுடைய சீனியர் அக்காவை கட்டி, அவர் சந்திரபாபு நாயுடு மனைவியினுடைய அக்காவை கட்டிக்கிட்ட மூத்த மருமகன். அவர் வந்து எம்பியாவில் இருந்தார். எல்லாம் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டாங்க. அவர் டாக்டர் தொழிலுக்கு அவர் போயிட்டார். அரசியல் விட்டு போயிட்டாங்க. பாலகிருஷ்ணா வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். அவரும் விலகிட்டார். இன்றைக்கி வந்து அவங்க எல்லாம் குடும்பத்தை பொறுத்தவரை அரசியல்னாக்கா சந்திரபாபு நாயுடோட போட்டு நான் இது பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அவங்க குடும்பத்தில் வேறு யாரும் இருக்கு. சமீபத்தில் நடிகை ரோஜா அவர்கள் வந்து ஆந்திரா அரசியலில் இதற்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட்டில் ஒரு விமர்சனம் வந்து வச்சாங்க சந்திரபாபு நாயுடு மேலே. என்டிஆர் அவர்களை கொன்னதே வந்து சந்திரபாபு நாயுடு தான். அதாவது கொன்னது அப்படின்னா மன ரீதியாக வலியை ஏற்படுத்தி அப்படிங்கிற மாதிரி. அந்த விமர்சனங்களா இல்லை அது உண்மையா சார்? யாருக்கு தெரியுங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆளை இறக்கி விட்றதுக்கு எந்த கதை வேணாலும் விடலாம். அந்த நேரத்தில் கதையை சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அரசியல் எதிர்கட்சிக்காரரு எல்லா கதை வேணாலும் சொல்லுவாங்க. இதை தான் காரணம், அதுக்கு தான் காரணம். அங்கே உள்ளே இருக்கவங்களுக்கு தான் அது மேட்ரு தெரியும். அவருடைய இறப்புங்கிறது மாரடைப்பு தானே? மாரடைப்பு. இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுட்டு எப்படி சார் மாரடைப்புங்கிறது? கட்டுக்கோப்பாக இருக்கவங்களாம் சாவே மாட்டானே. இல்லை கேட்டேன், இல்லை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். மாரடைப்பு வந்து கட்டுக்கோப்பாக இருக்கவங்களாம் சாவே கூடாதுன்னா யாரும் செத்துருக்க முடியாது. ஜிம்முக்கு போகிறவங்களாம் உயிரோடு இருக்கணும்னாக்கா அப்புறம் என்னத்துக்கு டாக்டர் நாங்கள்லாம் என்னத்துக்கு இருக்கோம்? கட்டுக்கோப்பாக வைக்கிறது வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்றதுக்கு தான் முடியுமே ஒழிய நீண்ட ஆயுளுங்கிறது வந்து அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. மனசை வந்து துக்கமே வராதுங்கிற மாதிரி எப்படிங்க இருக்க முடியும்? ஏன் உடம்பு என்னங்க ரப்பர் தான், இது வெறும் ரப்பர் தான். இரும்பில் செஞ்ச காரு 6 வருஷத்துக்கு அப்புறம் காயெல்லாம் கிடைக்க போயிடுதுங்க. இரும்பு காயெல்லாம் கிடைக்க போயிடுது. வெறும் தசை பிறந்ததுலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இவ்வளோ நீண்ட ஆயுளோ ஏதோ பல வருடங்கள் உழைக்கிறது வந்து மனித இனத்தை தவிர ஒரு இது இருக்குது. சொல்லுங்க, ஆமை இருக்குது. 100 வருஷம் 200 வருஷம் இருக்கிற ஆமைகள் இருக்குது. ஒரு அடி எடுத்து வைக்கிறது 1.5 நாள் ஆகும். உபயோகமே படுத்தாமல் உட்காந்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு இருக்குது? எதுக்காக அது இருக்கணும்? தேவை என்ன? ஒரு இது சேஷல்ஸ்ன்னு ஒரு தீவுக்கு போயிருந்தேன்.
300 வருஷமாக இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்காங்க அந்த ஆமையை. ம். இவ்வளோ பெருசு இருக்குது. ம். அது பாட்டுக்கு இப்படி தலையை வெளியே நீட்டுது. அப்போ தான் தெரிஞ்சது அது உயிரோடு தான் இருக்குது. தலையை வெளியே நீட்டவும் தெரிஞ்சுது. 300 வருஷமாக இருக்குதுன்றாங்க. யாருக்கு தெரியும்? ம். அது குஞ்சு பொறிச்சு அது வந்தபோது இருந்தவன் எவனா இருக்கானா? 300 வருஷம் இருந்ததுக்கான இதை நான் எழுதி அவங்க வச்சுருக்காங்க. அது மேலே 300 இயர்ஸ் ஓல்டுன்னு எழுதியிருக்காங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கலாம். அதாவது பிறப்புங்கிறதுக்கு வந்து பிறப்பில் வந்து முக்கிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா இறப்புங்கிறது உண்டு. அவ்வளோதான். கடைசி வரைக்கும் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஐயா அந்த நம்பிக்கையில் தாங்க நம்ம பல விஷயங்கள் நம்ம கடைப்பிடிச்சு பார்க்குறோம். சாகவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் வரோம். செத்து தான் போகணும். ஓகே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே சார். ஒழுங்காக இருக்கிறது மூலமாக உங்களோட ஒரு திருப்திக்கு வாழ்ந்துக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நீண்டாள் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே ஓகே சார். நிறையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராமர் கிருஷ்ணர்லாம் ரொம்ப அப்படியே கடவுளாக கும்பிட்றவங்கலாம் ஏன் செத்தான்? ராமன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்? ராவணனுக்கு இல்லாத இது வரங்களே இல்லை. ராவணன் செத்து போயிட்டான்ல, அடித்து கொண்டு போயிட்டாங்க. கிருஷ்ணன் ஒரு அவதாரம் தான். புல்வெளியில் படுத்து கிடந்தான். அவன் கட்டவர்கள் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு மாநாக்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு அவன் வேடம் வந்து அம்படித்தான். அந்த அம்பு கட்டவரில் குத்திச்சு செத்து போட்டான். அவதார புருஷன் என்னாச்சு? அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.